என்ன ட்விஸ்ட் அப்படின்னா iQOO Z10X அதாவது vivo T4Xல வந்து இதோட கம்மியான ப்ரைஸில் இருக்குது. அதில் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜும் டூவல் ஸ்பீக்கர் செட்டப்புமே இருக்குது. Hey guys, welcome back. iQOO Z10 and Z10X ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. Z10 வந்து அண்டர் 20,000க்கும் Z10X வந்து அண்டர் 13,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே விவோவில் வந்து T4X லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் வந்து இந்த Z10X. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு 500 rupees கம்மியாகவே வந்து இந்த Z10X லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Z10X ப்ரைஸிங்குமே வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த Z10 பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் விவோ T4Xோட அன்பாக்சிங் போஸ்ட் பண்ணியிருப்போம். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ஃபோன்ஸ் அப்படின்றதுனால சார்ஜிங் டெஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் Z10ஓட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதை பற்றி வந்து பார்த்துட்டு அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலான்றத வந்து பார்த்துடலாம். இந்த வாட்டி Z10 வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 21,999க்கு, 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 23,999க்கும், அண்ட் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 25,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்லாம் பார்த்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ Z10ஓட சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.990 வாட் பெர் கேஜியும், பாடி வந்து 0.873 வாட் பெர் கேஜி இருக்கு. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்க்கும் கீழே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. கலர்ஸ்னு பார்த்தோன்னா பிளாக் அண்ட் சில்வர்னு 2 டிஃபரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 199 கிராம்ஸ் தான் இருக்கு. திக்னஸ்னு பார்த்தோன்னா சில்வர் கலர் வந்து 7.89 mm, பிளாக் வந்து 7.93 mm, ரெண்டுமே வந்து லெஸ் தென் 8 mm திக்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து வெயிட் அண்ட் திக்னஸில் சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான், ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி வந்து ரிவீல் பண்ணல. பட் இந்த ஃபோனுக்கு வந்து மிலிட்ரி கிரேடு 810H சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து டியூரபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து IP65 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 7300 mAh பேட்டரியும் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜருமே வந்து தராங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதே ப்ராசர் வந்து நம்ம ரியல்மி P3 Pro, நத்திங் ஃபோன் 3A சீரீஸ்லையுமே வந்து பார்த்துருப்போம். நல்ல ஒரு ப்ராமிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். சிக்னல் ரிசப்ஷன் ஏரியாலாம் நம்ம காம்ப்ரமைஸ் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல ISPயுமே வந்து இதில் இருக்குது. பட் என்னென்னா 7S Gen 2 கம்பேர் பண்ணும்போது ரா பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக வந்து ஒரு அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராசர். நத்திங் ஃபோன் 3A and 3A Proலேயே வந்து எனக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடச்சிது. 7S Gen 3 வந்து 20,000 rupee ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணுது. நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. பெஞ்ச் மார்க் ஸ்கோர்னு பார்த்தோன்னா AnTuTu ஸ்கோர் வந்து அரௌண்ட் 8 lakh வரும். பட் பியூர் ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட். இது ஒரு கேமிங் சிப்செட்லாம் சொல்ல வரல. பட் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஹிக்கப்ஸ் இருக்காது. ஏன்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோமே வந்து பயங்கர ஃப்ளூயிடாக இருக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவுமே வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இப்போது iQOO Z10க்கு வந்து LPD 4X RAM-உம் UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. 10 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியர் கேமரா இந்த வாட்டி வந்து 50 MP சோனி IMX882 சென்சாரும் OIS சப்போர்ட் இருக்குது. f1.8 ஆப்பர்ச்சரோட வருது. அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த வாட்டி வந்து 32 MP கேமரா. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான அப்கிரேட் கேமராவில் பார்க்க முடியுது. பட் ரியல் வேர்ல்டில் கேமராவில் சீரியஸாகவே வந்து அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையான்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். Z9ல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தது. இப்போவுமே வந்து இன்றைக்கி தேதிக்கும் Z9 வந்து சரியான ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 பேஸ் பண்ண FunTouchOS 15ஓட வருது. 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் FunTouchOS 15ல் இருக்கக்கூடிய AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. விவோ டயலாரோட தான் வருது. ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு அந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் சேல் வந்து April 16th வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் iQOO Z10X வந்து April 22nd வந்து ஃபர்ஸ்ட் சேல் கொண்டு வராங்க. Z10X வந்து 1000 rupees வந்து பேங்க் ஆஃபர் இருக்குது. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா 6GB RAM வேரியன்ட் வந்து 12,499க்கும், 8GB 128GB வந்து 13,999 அண்ட் 8/256 வந்து 15,499க்கு வந்து Z10X வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ விவோ T4X கம்பேர் பண்ணும்போது ஒரு 500 rupees வந்து கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக அந்த Z10X வந்து 1000 rupees பேங்க் ஆஃபர் இருக்குது. அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் தான் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். Z10க்கு வந்து 2,000 rupees பேங்க் ஆஃபர் இருக்குது. ICICI or SBI கார்டு யூஸ் பண்ணால் வந்து நமக்கு அந்த 2000 ரூபி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் அது கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அப்படின்றது வந்து நம்ம ATT டீல்ஸ் சேனல்லையுமே வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காம அங்கேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது Z10க்கு வந்தோன்னா Z10ல் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது.
டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெரியல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் ஸ்பீக்கரோட தான் வருது. இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம பார்த்தோன்னா ரியல்மி P3 Pro வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுக்கல. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறதுனால ஏதாவது பெரிய இஷ்யூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூஸருக்கு வந்து பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நத்திங் ஃபோன் 3A ப்ரோமே வந்து நல்லா ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தது. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் iQOO டீமில் வந்து ஃபோனோட திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக UFS 2.2 கொடுத்துருக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா iQOO Z10 X அதாவது vivo T4Xல வந்து இதோட கம்மியான ப்ரைஸில் இருக்குது. அதில் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜும் டூவல் ஸ்பீக்கர் செட்டப்புமே இருக்குது. பட் அது ரெண்டுமே வந்து Z10ல வந்து மிஸ் ஆகுது. அட்லீஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு கொடுத்துருக்கணும், அதையும் வந்து தூக்கிட்டாங்க. இந்த ஃபோன் வந்து வித் அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா 128GB வேரியண்ட் வந்து 20,000க்கும் 256GB வந்து 22,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பேங்க் ஆஃபர்ஸ் இல்லை அப்படின்னா மினிமம் 256GB ஸ்டோரேஜ் வந்து 24,000க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த 25,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா OnePlus Nord 4 அதுவுமே வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு 256GB வந்து 25,000க்கு வந்து கிடச்சிட்ருக்கு. அண்ட் ரியல்மி GT60மே வந்து 24,000 25,000 ருபீஸ் வந்து ப்ரைஸ் சுற்றிட்டு இருக்கு. வித்தவுட் பேங்க் ஆஃபர்ஸே வந்து GT60 வந்து நம்ம இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்க முடியும். ஸோ அந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து மச் பெட்டர். இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக கம்பேரிசனே கிடையாது. 7+ Gen 3 வந்து வே பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ 8s Gen 3 7+ Gen 3 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான சிப்செட் தான். நியர் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Nord 4 ரியல்மி GT60ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஓரளவு டீசெண்டான கேமராஸ்மே வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. 25,000 ருபீஸ்க்கு வந்து பெருசாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான ஃபோன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த Z10 வந்து எந்த மாதிரி யூஸர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு பவர் யூஸர், அதிகமாக வந்து நேவிகேஷன் யூஸ் பண்ணுற யூஸராக இருக்காங்க, கால்ஸ் அதிகமாக பேசுவாங்க, அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறதுனால பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நார்மல் யூஸர் அப்படின்றப்போ எனக்கு iQOO Neo 10R இருக்கட்டும், vivo T4X எல்லாமே வந்து 2 days சாலிடாக வந்தது. ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து சேம் டே சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் வந்து எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து வரலை. இத்தனைக்கு அது வந்து 6500 mAh பேட்டரியோடு வருது. இந்த ஃபோன் வந்து 7300 mAh பேட்டரி ப்ளஸ் ஸ்டில் இதுக்கு வந்து Snapdragon 7s Gen 3 ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான சிப்செட் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து கண்டிப்பாக டெட்லியாக இருக்க போகுது. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 to 2,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது மச் பெட்டர் டிவைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ Z10 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து Z10 கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சேலில் வந்து நான் வாங்கி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா Z10 வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மெல்லமாக வந்து M56 வேறு லான்ச் ஆகுது, அந்த ஃபோன் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்டர் 25,000ல் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறதா இருந்தால் எந்த மாடல் வாங்குவீங்க, எதுக்காக அந்த மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு iTech.